ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம 2022ல ரிலீஸ் ஆன பட்டர்ஃப்ளை அப்படிங்கிற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வெல்கம் டு ஷோபா வாய்ஸ் ஓவர். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம். வீடியோ பாக்குறவங்க தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக், கமெண்ட் இதெல்லாம் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இப்ப வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல போலீஸ், மீடியா, ஆம்புலன்ஸ்னு ரொம்ப பரபரப்பா இருக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிரிட்ஜுக்கு கீழே யாரோ ஒரு குழந்தைய கொண்டு தூக்கி வீசியிருக்காங்க. அந்த குழந்தையோட பேரண்ட் அந்த குழந்தைய பாத்துக்கிட்டு கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க கேட்ட பணத்தை நாங்க கொடுத்துட்டோமே, அப்படி இருந்தும் என் குழந்தைய கொண்டுட்டாங்களேன்னு சொல்லி இந்த அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. பட்டர்ஃப்ளை நெஸ்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டை காமிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 ஃபேமிலிக்கு மேல இந்த அபார்ட்மெண்ட்ல குடியிருக்காங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு பிளாட்ல நம்ம படத்தோட ஹீரோயின் கீதா, அவளோட அக்கா வைஜெயந்தி, அப்புறம் அவங்களோட 2 பசங்க எல்லாரும் ஒரு பிளாட்ல குடியிருக்காங்க. கீதாவை பாத்தீங்கன்னா 1 வயசா இருக்கும் போதே அவங்க பேரண்ட்ஸ் இறந்து போயிருப்பாங்க. அப்ப வைஜெயந்திக்கு பாத்தீங்கன்னா 8 வயசு. அப்பையில இருந்தே கீதாவை அக்கா தான் தூக்கி வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுல இருந்தே கீதா அக்கான்னு கூப்பிடாம அம்மா அம்மானே கூப்பிட்டு பழகிட்டா. எப்ப கூப்பிட்டாலுமே அம்மா அம்மா தான் கூப்பிடுறா. ஆனா அது வைஜெயந்திக்கு பிடிக்கல. என்ன அக்கான்னு கூப்பிடு, நாளைக்கு உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்தா கூட அது என்ன அம்மான்னு கூப்பிடும், தயவு செஞ்சு என்ன அக்கான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவளும் அவங்க சொல்லும் போதெல்லாம் அக்கான் தான் கூப்பிடுறா. ஆனா பேச்சு வழக்குல திரும்ப திரும்ப அம்மா அம்மான்னு தான் வருது. கீதா ஒரு கம்பெனில சிஏவா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்க அந்த ஓனர் கூப்பிட்டு கீதா பேசிட்டு இருக்கும்போது கீதாவோட ஆளு ஓயாம போன் அடிச்சுட்டே இருக்கான். இவளும் அந்த போனை கட் பண்ணிட்டு திரும்ப ஓனர்ட்ட பேசிட்டு இருக்கா. திரும்ப திரும்ப கால் வந்துகிட்டே இருக்கு. இவளும் கடுப்பா அங்க இருந்து வெளியில வந்து போன் அட்டன் பண்ணி, ஒரு வாட்டி போனை கட் பண்றனாலே உனக்கு தெரிய வேணாமா, எதுக்கு சும்மா சும்மா போன் பண்ணிட்டே இருக்க அப்படின்னு திட்டிட்டு இருக்கா. அவன் பேர் விஸ்வா. அவங்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி, நாம எப்போ மீட் பண்ற, சேம் டைம் சேம் பிளேஸ்க்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை மீட் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு போறா. ஒரு பெரிய ஹோட்டல்ல தான் 2 பேரும் மீட் பண்றாங்க. கீதா இன்னமும் விஸ்வா மேல கோவமா தான் இருக்கா. நான் தான் ஆபீஸ்ல இருக்கேன்னு தெரியும், போனை கட் பண்றேன்னு தெரியும், எதுக்கு நீ சும்மா சும்மா போன் பண்ணிட்டே இருக்க அப்படிங்கிற சண்டை அங்கேயும் வருது. சரி, நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லு அப்படின்னு சொன்னா, எனக்கு வீட்டுல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க, கல்யாணம்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க, அதனால நம்ம விஷயத்த எப்படியாவது சீக்கிரம் வீட்டுல சொல்லணும், உங்க அக்காட்ட சொல்லிட்டியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் விஸ்வா. அதுக்கு நம்ம கீதா என்ன சொல்றானா, அக்கா சின்ன வயசுல இருந்தே என்ன வளர்த்திருக்கா, எனக்கு அவ அக்கா இல்ல அம்மா, எனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கா, அதனால இந்த விஷயத்த நான் பார்த்து பக்குவமா தான் அவகிட்ட சொல்லணும், எடுத்தோம் கௌத்தம் எல்லாம் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அதுக்கு விஸ்வா சரி, நீ சொல்லாம லேட் பண்ணினா எனக்கு இங்க பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, பேசாம பார்த்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி, நீ அவளையே கல்யாணம் பண்ணிக்க, என்ன இனிமே தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லி கோவமா எந்திரிச்சு போறா. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. கோர்ட்ல கேஸ் நடக்கிறத காமிக்கிறாங்க. நம்ம வைஜெயந்தி அக்கா கிரிமினல் லாயரா இருக்காங்க. அவங்க ஒரு பொண்ணுக்கு சாதகமா வாதாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அநாத ஆசிரமத்துல இருந்திருக்கு. அங்க யாரோ இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அதனால இந்த பொண்ணு தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த ஆள போட்டு தள்ளிருச்சு. அந்த கேஸ் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இவங்க எல்லாம் வாதாடி முடிச்சதுக்கு அப்புறம் ஜட்ஜ் தீர்ப்பு என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணு தன்னோட கற்பை காப்பாத்திக்கிறதுக்காக அவனை கொலை பண்ணிருக்கா, அதனால அவளை அரெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டாம், அவளை விடுதலை செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு சொல்லிடுறாங்க. வைஜெயந்தி அக்கா ஜெயிச்சிட்டாங்க இல்லையா. கோர்ட் விட்டு வெளியில வரும்போது அந்த எதிர்க்கட்சி வக்கீல் இருக்காருல்ல, அவர் வைஜெயந்தி அக்கா கிட்ட கொஞ்சம் நக்கலா பேச ஆரம்பிக்கிறாரு. அநாதாசிரமம், கற்பு, அது இதுன்னு சென்டிமெண்டா பேசி எப்படியோ ஒரு வழியா கேஸ் ஜெயிச்சிட்டல, நீ வக்கீலா இருக்கும் போதே இந்த ஆட்டம் ஆடுற, நீ எல்லாம் இன்னும் ஜட்ஜ் ஆயிட்டினா சொல்லவே தேவையில்ல, ஆட்டமா ஆடுவ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு வைஜெயந்தி அக்கா, நீ பேசினதெல்லாம் போதும், எனக்கு முதல்ல டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடு அப்படிங்கிறாங்க. இப்பதான் தெரியுது இந்த வக்கீல் வேற யாரும் இல்ல, வைஜெயந்தி அக்காவோட புருஷன் தான் அப்படிங்கிறது. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு என் குழந்தைங்களை உன் கூட அனுப்புறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல, அதனால நான் கையெழுத்தும் போட மாட்டேன், என் குழந்தைங்களையும் உன் கூட அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப திரும்பி வைஜெயந்தி கார்ல வீட்டுக்கு வர்ற வழியில அவங்க டிரைவர் இருக்காரு இல்லையா, காரை ஓட்டிட்டு போறாருல, அந்த டிரைவர் என்ன சொல்றாரு, எனக்கு சுகர் அதிகமாயிருச்சு, அதனால உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனை வருது, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் லீவு கொடுங்கம்மா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாரு. அதுக்கு வைஜெயந்தி அக்கா நாளைக்கு நான் ஜட்ஜ் இன்டர்வியூக்கு டெல்லி போக வேண்டியதா இருக்கு, கீதா பிள்ளைங்களை கூட்டிட்டு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு போகணும், அதனால நாளைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் வாங்க, நான் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்படி பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்க வழியில இவங்க காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடி யாரோ வராங்க. சரின்ட்டு இவங்க காரை ஓரம் கட்டி நிறுத்தினா அவங்க இந்த காரை வழிமறிச்சு என்ன கேக்குறாங்கன்னா, அண்ணன் உங்களை பாக்கணும்னு சொன்னாரு அப்படின்றாங்க. அண்ணனா யாருக்கு அண்ணன், எனக்கு அண்ணனா உனக்கு அண்ணனா, அண்ணனுக்கு பேர்லாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி வைஜெயந்தி அக்கா கேக்குறாங்க. யாரோ தாடி சீனுவான், அவர் தான் ஜெயில இருப்பாரு போல, அந்த கேஸ இவங்களை வாதாட சொல்றதுக்காக பேசுறாங்க. அதுக்கு வைஜெயந்தி அக்கா என்னால வாதாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கு உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, உன் தங்கச்சி சிஏவா தானே ஒர்க் பண்ணுது, தனியா தானே வேலைக்கு போயிட்டு வருது, அதே மாதிரி உன் பிள்ளைங்களும் ஸ்கூல் முடிஞ்சு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ற மாதிரி சொல்றாங்க. கரெக்டா அந்த நேரத்துல தாடி சீனுங்கிறவரு போன் பண்றாரு. உடனே வைஜெயந்தி அக்கா அந்த போனை வாங்கி, செய்யாத உலக்கு நீ ஏன் ஜெயில இருக்கிறேன்னு எனக்கு இப்பதான் தெரியுது, இந்த மாதிரி ஆளுங்களை கூட வச்சிருந்தீங்கன்னா உனக்கு இப்படிதான் நடக்கும், நான் கூட சரி ஏதோ பாவம் பார்த்து உன் கேஸ வாதாடலாம்னு நினைச்சேன், இப்படி எல்லாம் பிளாக்மெயில் பண்றதுனால கண்டிப்பா நான் உன் கேஸ நான் வாதாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டே அக்காவும் தங்கச்சி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அக்கா எப்படியே கண்டுபிடிச்சிட்டாங்க தங்கச்சி யார் கூட பேசிட்டு இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் தான் தங்கச்சி சொல்றா, இந்த மாதிரி 4 வருஷமா விஸ்வா என்ன லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான், நல்லவன் வல்லவன், உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், ஆனா உங்ககிட்ட எப்படி சொல்றது, உங்ககிட்ட எப்படி பர்மிஷன் வாங்குறதுன்னு எனக்கு தெரியல, அதனாலதான் தயங்கிட்டு இருந்துட்டேன் அப்படிங்கிற
மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நானும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன், ஆனா என் வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு. இந்த பையன் எப்படி இருக்கான்னு பாப்போம், வர ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு லஞ்சுக்கு கூட்டிட்டு வா, அவங்ககிட்ட பேசி பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில வைஜெயந்தி ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டாங்க. கிளம்பும் போது வைஜெயந்தி அக்கா வந்து கீதா கிட்ட கரெக்ட் டைமுக்கு பிள்ளைங்களை கூட்டிட்டு மீட்டிங் கிளம்பு, நான் இன்டர்வியூ முடிஞ்சதும் உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அக்காவை வழி அனுப்பி வச்சுட்டு லிப்ட் வழியா மேல வரலாம் அப்படின்ட்டு வரும்போது அந்த லிப்டுக்குள்ள ஒருத்தன் குறுகுறுன்னு இவளையே பாத்துக்கிட்டு இருக்கான். இவங்க பிளாட் வந்து 9வது மாடியில இருக்கு. லிப்ட் விட்டு கீழே இறங்கி அந்த ரூமுக்கு போகும்போது கூட அவனும் இறங்கி இவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். இவ அப்படியே பயந்துகிட்டே போறா. அதுக்குள்ள வேற ஒரு போன் வந்துருது. அதனால அவன் வேற பக்கம் கிளம்பி போயிடறான். இவ வீட்டுக்குள்ள போய் குழந்தைங்களை ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தா குழந்தைங்களை காணோம். அங்க வந்து குக்கு சமைச்சுக்கிட்டு இருப்பா. அவ பேர் பேபி, குழந்தைங்க பேர் வந்து சின்னு பன்னு. எங்க சின்ன பண்ணுவ பாத்தியா பேபி, எங்க காணோம் அப்படின்னு கேட்டா நான் எங்கேயும் பாக்கலையமா, தூங்கிட்டு தான் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குக்கு சொல்லிடுறா. நாமளும் அவளை பேபின்னு சொல்லிக்கலாம். இவளும் எல்லா இடமும் போய் தேடி பாக்குறா. ஏதோ பசங்க நம்மள விளையாட்டு காமிக்கிறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு வேணும்னே போய் பெட்டுக்கு அடியில ஒளிஞ்சுக்கிறா. அதே மாதிரியே குழந்தைங்களும் சித்தி நம்மள தேடிட்டு இருக்காங்க, தேடட்டும்னு சொல்லிட்டு இதுங்களும் பெட்டுக்கு அடியில வந்து ஒளிய வருது, மாட்டிக்கிறாங்க. அப்புறம் அந்த குழந்தைங்களை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு எல்லாம் கிளப்பி சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப பேபி வந்து பக்கத்துல வேற ஒரு பிளாட்ல ஒரு அம்மா வீடு கிளீன் பண்றதுக்காக என்ன வர சொன்னாங்க, ஒரு மணி நேரத்துல கிளீன் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு லஞ்ச் சமைச்சு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பேபி கிளம்பி போயிடுறா. இங்க கீதா பசங்களை கூட்டிட்டு வீடுலாம் லாக் பண்ணிட்டு கிளம்புறா. கிளம்பும் போது பசங்க ஸ்டெப் வழியா கீழே இறங்குறாங்க. இது பசங்க கீழே போறத பார்த்த உடனே லிஃப்ட் வந்துகிட்டு இருக்கு, படியில எதுக்கு இறங்குறீங்க, வாங்க நம்ம லிஃப்ட்லயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவா. அதுக்கு அந்த பசங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க படிக்கட்டிலே இறங்கி வரோம், நீ வேணா லிஃப்ட்ல வா, யாரு ஃபர்ஸ்ட் வராங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாக்குல படியில இறங்கிட்டே இருக்காங்க. சரின்ட்டு இவளும் போய் லிஃப்ட்ல ஏறிக்கிறா. பசங்க படிக்கட்டு வழியா கீழே இறங்குறாங்க. இங்க இவள் லிஃப்ட்ல போய்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல வைஜெயந்தி அக்கா போன் பண்றாங்க. நான் டெல்லி ரீச் ஆயிட்டேன், நீங்க கிளம்பிட்டீங்களா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க. கிளம்பிட்டோம், அவங்க எல்லாம் படியில வந்துட்டு இருக்காங்க, நான் லிஃப்ட்ல போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறா. அதுக்கு அவ திட்டுறா, பசங்க எங்கேயாவது படியில தடுக்கி விழுந்துட்டாங்கன்னா என்ன பண்றது, எதுக்கு பசங்களை தனியா அனுப்புன அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே கரண்ட் ஆஃப் ஆகுது, லிஃப்ட் ஸ்டாப் ஆயிடுது. சரி பிள்ளைங்களை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போனை வச்சிடறாங்க. அவங்க போனை வச்சதுக்கு அப்புறம் அவங்க என்னாச்சுன்னு தெரியல, டக்குன்னு வைஜெயந்தி அக்காவுக்கு மயக்கம் வந்து அந்த இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. இங்க கரண்ட் ஆஃப் ஆனிச்சு இல்லையா, அந்த கரண்ட் வந்துருது, திரும்ப லிஃப்ட் ஆன் ஆகி லிஃப்ட்டும் கீழே வந்துருது. பசங்க இன்னும் மேல இருந்து கீழே இறங்கி வரவே இல்லை. நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நிக்கிறா. ஆனா பசங்க வர்ற மாதிரியே தெரியல. அங்க செக்யூரிட்டி இருப்பாரு இல்லையா, அந்த செக்யூரிட்டி வந்து போன்ல கிரிக்கெட் மேட்ச் பாத்துக்கிட்டு அடரா புடுறான்னு இருக்காரு. இவங்க டிரைவர் அங்க இருப்பாரு, அவரை கூப்பிட்டு பசங்க கீழே வந்தாங்களா பாத்தீங்களா அப்படின்னா இன்னும் வள்ளியம்மா அப்படிங்கிறாரு. சரி ஓகே நீங்க போய் வெளியில பாருங்க, நான் போய் மேல பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கீதா என்ன பண்றான்னா மேல வரைக்கும் வந்து அவங்க பிளாட்டையும் எல்லாம் செக் பண்ணிட்டு மொட்டை மாடி வரைக்கும் வந்து எல்லாம் பாக்குறா. எங்கேயுமே குழந்தைங்க காணோம். அப்படியே கீழே இறங்கி வந்து கார் பார்க்கிங்ல தேடிக்கிட்டு இருக்கா. அப்ப கேட்டுக்கு வெளியே ஒருத்தர் யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்கான். என்ன ரெடியா, நான் உள்ள வரட்டுமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஆப்போசிட்ல பேசுறவன் இல்ல என்ன கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, இப்பதான் வேன்ல ஏத்திருக்கேன், யாரும் பார்க்காத மாதிரி தான் நான் வெளியில கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவன் யார பத்தி பேசுறான் எதை பத்தி பேசுறான்னு ஒன்னும் புரியல. இங்க கீதா கார் பார்க்கிங் எல்லாம் தேடிட்டு அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியில ஓடி வரா. ரோட்டுக்கு ஏதாவது வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு வெளியில வரா. அப்ப அந்த இடத்துல ஒரு மரத்துக்கு அடியில வைஜெயந்தியோட காரை மறிச்சு பிளாக்மெயில் பண்ற மாதிரி பேசுவானுங்கல்ல, அவங்க 3 பேரும் அங்க நின்னுக்கிட்டு கீதாவையே முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவ குழந்தைங்களை தேடிட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் அதுல ஒருத்தன் சொல்றான், அண்ணனுக்கு தெரியாம இந்த விஷயத்த பண்றோம், அண்ணனுக்கு தெரிஞ்சா திட்ட போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு இன்னொருத்த வந்து நம்ம இதை பண்ணணும்னு தெரிஞ்சா அண்ணன் ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவங்க யார பத்தி பேசுறாங்க எதை பத்தி பேசுறாங்கன்னு புரியல. இப்ப கீதா நேரா உள்ள போய் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்துல இருக்கிறவங்க பழக்கமானவங்க அவங்களோட பிளாட்டுக்கு எல்லாம் போன் பண்ணி சின்ன பண்ணு அங்க வந்தாங்களா பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சிட்டு இருக்கா. அவங்க எல்லாருமே ஒருத்தர பார்த்த மாதிரியே நாங்க பாக்கல இங்க வரலங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பேபி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த பக்கம் வரா. அப்புறம் அவகிட்ட குழந்தைங்க காணாம போன விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல சிசிடிவி கேமரா இருக்கிறத கீதா பாக்குறா. சிசிடிவி கேமரா எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்கல்ல, அவர்கிட்ட போய் இந்த மாதிரி குழந்தைங்களை காணோம், நாங்க ஃபுட்டேஜ் பாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த ஆளு ரொம்ப திமிரு தினாவட்டா பேசுறான். நீ கேக்குறங்கிறதுக்காக எல்லாம் ஃபுட்டேஜ் எடுத்து காமிச்சிட முடியாது, எனக்கு பிரசிடென்ட்டோட பர்மிஷன் வேணும், போய் பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சரின்ட்டு போய் பிரசிடென்ட்ட பர்மிஷன் வாங்கலான்னு போனா அவர் ஒரு மீட்டிங்ல இருக்கிறாரு. அவர்கிட்ட இப்படி குழந்தைங்களை காணோம் ஃபுட்டேஜ் காமிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அவரையும் கூட்டிட்டு வராங்க. இங்க பிரசிடென்ட் வந்து அவனை பிடிச்சிட்டு திட்டுறாரு, ஏப்பா அவங்க தான் குழந்தைங்களை காணோம்னு தேடிட்டு இருக்காங்கல்ல, அந்த ஃபுட்டேஜ் என்னவோ அதை காமிக்க வேண்டியதானே, ஏன் காமிக்க மாட்டேன்னு சொல்ற அப்படின்னு கேட்டா வயரை எலி கடிச்சிருச்சான், அதனால ஃபுட்டேஜ் பார்க்க முடியாது காமிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அப்ப அந்த செக்யூரிட்டி வந்து கொஞ்சம் நக்கலாவே பேசுறாரு, குழந்தைங்க இன்னும் வரலங்கிறதுனால. அதனால செக்யூரிட்டிக்கும் பேபிக்கும் அந்த இடத்துல வாக்குவாதம் ஆகுது. 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கீதாவுக்கு விஸ்வா கிட்ட இருந்து போன் வருது. அவளும் அந்த போன் அட்டன் பண்ணி குழந்தைங்களை காணோம், நீ உடனே கிளம்பி வா அப்படிங்கிற மாதிரி விஸ்வா கிட்ட சொல்றா. விஸ்வாவும் கிளம்பி வந்துடுறான். அவன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அவங்க நம்ம குழந்தைங்களை கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா அந்த பிரசிடென்ட் வந்து இது வரைக்கும் இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போலீஸ் வந்ததே கிடையாது, இனிமே வரவும் கூடாது, அப்படி போலீஸ் வந்தா எங்க பிரஸ்டீஜ் என்ன ஆகுறது, போலீஸ்ல அந்த பக்கம் வரக்கூடாது, தப்பு பண்ணது நீ லிப்ட்ல வந்துட்டு பிள்ளைங்களை படிக்கட்டுல நடக்க விட்டுருக்க, அதனால இது உன் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. கூட நிக்கிற இன்னொருத்தர் வந்து ரிட்டையர்ட் ஆன போலீஸ் ஆபீசர் போல, அவர் கடந்து போறாருப்பா, நீங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சரின்ட்டு கீதாவும் விஸ்வாவும் போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போறாங்க. அங்க போய் குழந்தைங்களை காணோம், நாங்க கேஸ் ஃபைல் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அந்த போலீஸ்கார் வந்து குழந்தைங்க எத்தனை மணிக்கு காணாம போச்சு அப்படின்னு கேட்டுட்டு 24 மணி நேரம் ஆகாம நாங்க கேஸ் எடுத்துக்க மாட்டோம், 24 மணி நேரம் முடிய வரைக்கும் நீங்க தான் தேடிக்கணும், அதுக்கப்புறம் தான் நாங்க
கேஸ் ஃபைல் பண்ணி தேடுவோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. அப்படியே வண்டியில வந்துகிட்டு இருக்கும்போது அப்பதான் விஸ்வா சொல்றான், கிரைம் பிரான்ச்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வேலை செய்யறான், அவங்ககிட்ட நான் ஏதாவது சொல்லி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாவோட ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி உடனே கிளம்பி வர சொல்றான். அந்த போலீஸ் ஃப்ரெண்டும் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரா. சரி, போலீஸ் ஃப்ரெண்டு வர வரைக்கும் நாம போய் ஒவ்வொரு டோரா தட்டி குழந்தைங்க வந்தாங்களான்னு விசாரிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டோரா போய் செக் பண்றாங்க. அங்க ஒரு பிளாட் பூட்டு போட்டிருக்கு. பேபி என்ன சொல்றான்னா, இந்த பிளாட் ரொம்ப நாளாவே பூட்டி தான் கிடக்குது, இங்க யாரும் குடி இல்ல, பிரசிடென்ட் இந்த பக்கம் யார் வந்தாலும் திட்டுவாரு, நான் வேணா அந்த ரூம் சாவி வாங்கிட்டு வரட்டுமா பிரசிடென்ட் கிட்ட அப்படின்னு கேக்குறா. வேணா இதை அப்புறமா செக் பண்ணிக்கலாம், பூட்டி இருக்கிற வீட்டுல போய் என்ன செக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த நேரத்துல கரெக்டா விஸ்வாவோட ஃப்ரெண்டு அந்த போலீஸ் ஃப்ரெண்டும் வந்துடுறாப்ல. அவர் கீதா கிட்ட குழந்தைங்க எப்ப காணாம போனாங்க, எப்படி காணாம போனாங்க, எல்லா இடத்துலயும் செக் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு விசிட்டர்ஸ் புக் எல்லாம் செக் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல கீதா அதை செக் பண்ணல. உடனே போய் அந்த விசிட்டர்ஸ் புக்கை எடுத்து பாக்குறாங்க. குழந்தைங்க காணாம போன அந்த நேரத்துல இருந்து யாரை தேடி இந்த பிளாட்டுக்கு வந்திருக்கா அப்படிங்கறத செக் பண்றாங்க. ஒரு 3 பிளாட்டுக்கு அந்த டைம்ல யாரோ வந்திருக்காங்க. அந்த பிளாட்ல போய் செக் பண்றாங்க. அவங்க தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. அப்படியும் குழந்தைங்களை கண்டுபிடிக்க முடியல. சரி, இப்ப என்ன பண்றது, எங்க போய் தேடுறது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு பிளாட்டா போய் செக் பண்ணீங்களான்னு கேட்டா, ஆமா செக் பண்ணோம், 5வது ஃப்ளோர் வரைக்கும் செக் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கீதாவும் விஸ்வாவும் சொல்றாங்க. அதுக்கு மேல இருக்கிற பிளாட் எல்லாம் போய் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்த பிளாட்டுக்கு ஒன்னொன்னா போய் பாக்குறாங்க. அப்படி ஒரு பிளாட்ல உள்ள போகும்போது யாரோ ஒருத்தன் பாக்குறதுக்கு கஞ்சா குடிக்க மாதிரி இருக்கான். அவன் குழந்தைங்க யாரு என்ன போட்டோ காமிங்க அப்படின்லாம் பார்த்துட்டு போலீஸ் கிட்டே கொஞ்சம் அடாவடியா திமிராதான் பேசிட்டு இருக்கான். எல்லாரும் செக் பண்ணிட்டு வெளியில போகும்போது பேபி கிட்ட கேக்குறான், குழந்தைங்களை ஒருவேளை நான் பார்த்தா பிரசிடென்ட் கிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு பேபி இல்ல கீதாமா கிட்டே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கீதாவோட நம்பரும் கொடுத்துட்டு வரா. எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, குழந்தைங்களை எங்கேயுமே காணோம். அப்ப பக்கத்துல சில குழந்தைங்க நம்பர் பசில் மாதிரி விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் ஒரு 3 நம்பர் எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டா அவங்க ஒரு 3 நம்பர் எடுத்து கொடுக்குறாங்க. 906 வருது. இத பாத்தீங்கன்னா கீதாவோட பிளாட். சரி ஓகே, இன்னொரு 3 நம்பர் எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டா 505 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்து கொடுக்குறாங்க. கண்டிப்பா இதுலதான் குழந்தைங்க இருக்கணும், நம்ம அங்க போய் பாப்போம் அப்படின்னு போலீஸ் ஃப்ரெண்ட் சொல்றாரு. அதுக்கு பேபி இந்த பிளாட் 1 வருஷமா பூட்டி தான் இருக்கு, யாரும் அங்க குடி இல்ல, இந்த பிளாட் பக்கம் யார் போனாலும் பிரசிடென்ட் பயங்கரமா திட்டுவாரு அப்படிங்கிற மாதிரி பேபி சொல்றா. சரி ஓகே, இன்னொரு 3 நம்பர் எடுங்க அப்படின்னு சொல்லி அந்த 3 நம்பரை செக் பண்ணா 710 வருது. அந்த பிளாட்டுக்கு போனா பிரசிடென்ட் வேற ஒரு பொண்ணு கூட அந்த பிளாட்ல இருக்கிறாரு. இவங்க எல்லாம் அந்த பிளாட்டுக்கு வந்ததை பார்த்தோன்னே அவர் போய் ஒளிஞ்சுக்கிறாரு. குழந்தைய பத்தி விசாரிச்சுட்டு வரும்போது அங்க பிரசிடென்ட் ஒளிஞ்சிட்டு இருக்கிறத போலீஸ் ஃப்ரெண்ட் கவனிச்சுக்கிறாரு. இப்ப திரும்ப குழந்தைங்க கிட்ட இன்னும் ஒரு 3 நம்பர் எடுத்து கொடுக்க சொல்லி அந்த பிளாட்டுக்கு போறாங்க. அங்க போகும்போதே போலீஸ் ஃப்ரெண்ட் பயங்கரமா மோப்பம் முடிச்சுக்கிட்டே போறாரு. என்ன பயங்கரமா வாசம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனா பிளாட் ஃபுல்லா கஞ்சா செடியை வளர்த்து வச்சிருக்கான். அவனை அப்படியே தொக்கா தூக்கிட்டு போறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. குழந்தைய காணோம்னு தேடிட்டு போனா என்னென்னமோ கேஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்பவும் என்ன பண்றதுன்னு பேசிட்டு இருக்கும் போது போலீஸ் ஃப்ரெண்டுக்கு ஸ்டேஷன்ல இருந்து போன் வருது. நீ எங்க இருக்க, உடனே ஸ்டேஷனுக்கு கிளம்பி வா அப்படிங்கிற மாதிரி போன்ல சொல்றாங்க. இவரும் ஏதாவது எமர்ஜென்சினா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அப்போ கீதாவுக்கு ஒரு கால் வருது. கால் அட்டன் பண்ணி பேசினா ஆப்போசிட்ல குழந்தைங்களை நான் தான் கடத்தி வச்சிருக்கேன், குழந்தைங்க உனக்கு உயிரோட வேணும்னா எனக்கு 5 லட்சம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு கீதா குழந்தைங்க வாங்கிட்டு தான் இருக்குது, நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டா, வேணா குழந்தைங்களோட கை காலை வெட்டி அனுப்பட்டுமா அப்படின்னு கேட்கிறான். குழந்தைங்களை எதுவும் பண்ணிடாத, நான் உடனே 5 லட்சம் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவா. வீட்டுல இருந்த நகை பணம் அப்புறம் உண்டியல்ல சேர்த்து வச்சிருந்த காசு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்பயும் 10 ஏடிஎம்ல போய் பணம்லாம் எடுத்துக்கிட்டு எப்படியா 5 லட்சத்தை ரெடி பண்ணிட்டா. இப்ப கிட்னாப்பர் திரும்பவும் கால் பண்ணி ஏதோ ஒரு பிரிட்ஜ் பேரு சொல்லி அந்த பிளைஓவர்ல இருந்து சர்வீஸ் ரோட்ல பணம் இருக்கிற பைய தூக்கி போட்டுட்டு நீ வீட்டுக்கு போ, அங்க உங்க குழந்தைங்க பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு போக பாத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கிட்னாப்பர் சொல்லிடுறான். அதே மாதிரி இவங்களும் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த பிரிட்ஜ்ல போய் நின்னு சர்வீஸ் ரோட்ல தூக்கி போட்டுட்டு கிளம்பி போறாங்க. அப்போ ஒருத்தன் 2 வீலர்ல ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு போறான். வீட்டுக்கு பார்த்தா குழந்தைங்க இல்ல. அங்க பேபி தான் கிச்சன்ல வேலை செஞ்சிட்டு இருக்கா. அவகிட்ட போய் குழந்தைங்களே வந்தாங்களா அப்படின்னு கேட்டா, நான் ரொம்ப நேரமா இங்கதான் இருக்கேன், இங்க குழந்தைங்க வரல அப்படிங்கிற மாதிரி பேபி சொல்லிடுறான். திரும்ப அவனுக்கு போன் பண்ணா போன் சுவிட்ச் ஆஃப், போன் போக மாட்டேங்குது. அப்பதான் விஸ்வா சொல்றான், நீ கால் ரெக்கார்ட் பண்ணல, அந்த ரெக்கார்டர் ஆன் பண்ணு, ஏதாவது நமக்கு க்ளூ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்பதான் அந்த ரெக்கார்டர் ஆன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவன் பேசும்போது ஏதோ ஒரு சவுண்ட் மாதிரி வருது, கிளாக் சவுண்ட் நினைக்கிறேன். அப்ப பேபி இந்த சத்தத்தை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பிளாட்டுக்கு கூட்டிட்டு போறா. அங்க போனா இந்த கஞ்சா குடிக்குதான் இவங்க கிட்ட பணத்தை புடிங்கிருக்கான். பேபி கரெக்டா அங்க ஒரு கிளாக் இருக்கு, அந்த கிளாக்க காமிச்சு இந்த சத்தம் தான் அது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. உடனே விஸ்வா அவனை போட்டு புரட்டி எடுத்து குழந்தைங்க எங்க, எதுக்கு அவனை கடத்தின, எங்க வச்சிருக்க குழந்தைய சொல்லுன்னு சொல்லி பயங்கரமா போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். நான் குழந்தைங்களாம் கடத்தல, குழந்தை எங்க இருக்கிறாங்கலாம் எனக்கு தெரியாது, எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, அதனாலதான் நான் இப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்புறம் அந்த பிளாட்ல இருக்கிற ரிட்டையர்ட் போலீஸ் ஆபீசர் இருக்காருல்ல, அவர் கஞ்சா குடிக்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாரு. பிளாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு செக்யூரிட்டி உங்களை உடனே வர சொன்னதா சொல்லுது. இவளும் என்னன்னு தெரியலன்ட்டு வேகமா போய் பார்த்தா அங்க அந்த குழந்தைங்களோட ஐடி கார்டு
சாப்பாடு இருக்கும். அதை பார்த்துட்டு இது எப்படி வந்துச்சு, உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லி கேட்டா ஏதோ பிளாட்டுக்கு கீ கொடுக்க போயிருப்பான் போல. அப்ப யாரோ டேபிள் மேல கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்காங்க. யார் வச்சாங்க என்ன ஏதுன்னு செக்யூரிட்டிக்கும் தெரியல. அப்ப கீதாவுக்கு திரும்பவும் ஒரு கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ணி பேசினா திரும்ப வேற ஒருத்தன் உன் குழந்தைங்களை நான் தான் கடத்தி வச்சிருக்கேன் அப்படிங்கிறான். கீதாவுக்கு சரி கோவம் வருது. இப்பதான் ஒருத்தன் உன் குழந்தைங்களை நான் தான் கடத்தி வச்சிருக்கேன்னு சொல்லி 5 லட்சம் கேட்டா, இப்ப அடுத்தது நீ ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டா, குழந்தைங்க என்கிட்ட இருக்கிறதுனாலதான் அவங்களோட ஐடி கார்டை உனக்கு அனுப்பி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். கீதாவும் ரொம்ப பயந்துரா, குழந்தைங்களை ஒன்னும் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு குழந்தைங்களை விட்டுருங்கன்னு சொல்லி கீதா கெஞ்சிக்கிட்டு இருக்கா. உனக்கு குழந்தைங்க உயிரோட வேணும்னா சில ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஆகணும். அதுல முதல் ரூல், போலீஸ் கிட்டயோ இல்ல மத்தவங்க கிட்டயோ குழந்தைங்க கடத்தப்பட்ட விஷயத்த சொல்லக்கூடாது. அப்படி மீறி சொன்னீனா 2 குழந்தைங்களை ஒருத்தர் கொன்றுவேன். ரூல் நம்பர் 2, நீ எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் என்னோட போன் காலை அட்டன் பண்ணணும். அப்படி ஒருவேளை அட்டன் பண்ணாம அது மிஸ்டு காலா போயிருச்சுன்னா 2 குழந்தைங்கள ஒரு குழந்தை மிஸ் ஆயிடுவாங்க. ரூல் நம்பர் 3, என்ன ட்ராக் பண்ணவோ கேட்ச் பண்ணவோ ட்ரை பண்ணக்கூடாது. அப்படி ட்ரை பண்ணினா நான் குழந்தைங்களை எப்படி எல்லாம் டிஃபரெண்டா கொலை பண்றதுன்னு ட்ரை பண்ணுவேன். ரூல் நம்பர் 4, ஸ்மார்ட்டா யோசிக்கிறதா நினைச்சு என்கிட்ட தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. அப்படி கேட்டினா என்னோட ஆன்சர் ரொம்ப டேஞ்சரா இருக்கும். சாயந்தரம் 4:20க்குள்ள 15 லட்சம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். கீதா வந்து அவ்வளவு அமௌண்ட்ல என்னால முடியாது சார், என்கிட்ட 5 லட்சம் தான் இருக்கு அப்படிங்கிறா. அப்படின்னா உங்க அபார்ட்மெண்ட்ல பெரிய பிசினஸ் மேன் இருக்கான், அவனோட குழந்தைய கடத்தி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு உன் குழந்தைங்களை கூட்டிட்டு போ அப்படிங்கிறா. இல்ல அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்றவா. அப்படின்னா பணத்தை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். இவளுக்கு யார்கிட்ட போய் பணம் கேட்கறது என்ன பண்றதுன்னு தெரியல. இங்க டெல்லியில வைஜெயந்தி காமிக்கிறாங்க, மயக்கம் போட்டு விழுந்தாங்க இல்லையா. டாக்டர் வந்து பார்த்துட்டு ஸ்ட்ரோக் இருக்குது, உனக்கு ஆஞ்சியோ பண்ணியே ஆகணும், யாராவது உன் ரிலேஷன் இருந்தா சைன் போடுறதுக்கு உடனே வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்றாரு. அதுக்கு வைஜெயந்தி வந்து எனக்கு ஒரு தலைவலினாவே ரொம்ப துடிச்சு போயிருவா, இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா ரொம்ப பயந்துருவா, அதனால நானே சைன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சைன் போடுறான். அந்த நேரத்துல கீதா வைஜெயந்திக்கு போன் பண்ணுவா. ஆனா வைஜெயந்தி அந்த காலை அட்டன் பண்ண மாட்டாங்க. கீதாவும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு யார்கிட்ட போய் பணம் கேட்கறது, 5 லட்சம் கையில இருக்கு, இன்னும் 10 லட்சம் தேவைப்படுது, யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியாம கடைசியில யார்கிட்ட வந்து நிக்கிறான்னா அக்கா புருஷன், அதாவது அந்த வக்கீல் இருக்காருல்ல அவர்கிட்ட வந்து நிக்கிறா. ரொம்ப எமர்ஜென்சி, நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இமீடியட்டா 10 லட்சம் தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவன் ரொம்ப நக்கலா பேசுறான். உன் அக்கா தான் ஒவ்வொரு கேஸா ஜெயிச்சு அவ்வளவு சம்பாரிச்சு வச்சிருக்கால, அப்புறம் எதுக்குமா என்கிட்ட வந்து காசு கேட்டு நிக்கிற, உங்க அக்காவே கேட்டு வாங்கிக்கலாம்ல அப்படின்னு சொல்றான். அக்கா ஊர்ல இல்ல, போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா, எனக்கு ரொம்ப எமர்ஜென்சியா வேணும், உடனே வேணும், தயவு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. சரி ஓகே, நீ கேட்கிற பணத்தை நான் கொடுக்குறேன், ஆனா நான் சொல்றத நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறான். இவளுக்கு என்னென்னமோ மண்டையில ஓடுது, என்னவா இருக்கும், என்ன கேட்பான் இவ யோசிச்சுட்டே இருக்கா. அப்பதான் சில விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. இவங்க எல்லாம் ஒன்னா இருக்கும்போது அக்கா புருஷனுக்கு கீதா மேல ஒரு கண்ணு இருந்திருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் கீதாவை தொடர்றதுக்கு போகும்போதெல்லாம் வைஜெயந்தி அதை பார்த்துட்டு கீதாவை அலர்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் கீதா நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா, என்ன கேட்க போறானோ அப்படின்னு சொல்லி நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த வக்கீல் ஒரு ஃபார்ம் மாதிரி எடுத்துட்டு வந்து கொடுத்து இதுல கையெழுத்து போடு அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு கையெழுத்து, என்ன கையெழுத்துன்னு கேட்டா, அதாவது வைஜெயந்தி வந்து டைவர்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா, அந்த டைவர்ஸ் எதுக்கு கேட்டிருக்காங்கன்னா தன்னோட தங்கச்சிக்கிட்டே தப்பா நடந்துக்க பாக்குறான் அப்படிங்கறதுனாலதான் அவங்க டைவர்ஸ் கேட்டிருப்பாங்க. கோர்ட்ல காரணமும் இதுதான் சொல்லிருப்பாங்க. என்ன வந்து அவரோட பொண்ணு மாதிரி தான் பார்த்தாரு, என்கிட்ட எந்த ஒரு விதத்திலையும் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணவே இல்ல அப்படின்னு ஒரு எவிடன்ஸ்ல கையெழுத்து கேட்கிறாரு. நீ இதுல போட்டு கொடுத்தீங்கன்னா உனக்கு அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவளும் வேற வழி இல்லாம பணம் வேணும், குழந்தைங்களை காப்பாத்தணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு கொடுத்துறா. கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பணத்தை வாங்கினா 5 லட்சம் தான் இருக்கு. இதுல என்ன 5 லட்சம் தான் இருக்கு, நான் 10 லட்சம்ல கேட்டேன் அப்படின்னா, ஐயோ 5 லட்சம் தான் இருக்கா, நான் கூட 10 லட்சம் இருக்கும்னு நினைச்சேன், சரி 5 லட்சத்தை நான் அப்புறமா தரேன் அப்படின்றான். இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி 5 லட்சமாவது கிடைச்சதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. இன்னும் 5 லட்சம் தேவைப்படுது இல்லையா, இப்ப யாருக்கிட்ட கேட்கறதுன்னு பார்த்துட்டு கீதாவோட தாய் மாமா ஒருத்தர் இருக்காராம், அவருக்கு போன் போட்டு கேட்டா ஏதாவது அடமானம் வைக்கிற மாதிரி பொருள் எடுத்துக்கிட்டு வா, அப்பதான் அமௌண்ட் தருவேங்கிற மாதிரி அவங்க மாமா சொல்லிடுறாரு. இவங்க சின்ன வயசா இருக்கும் போதே அவங்க அம்மா அப்பா 2 பேரும் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க. அப்ப ஊருக்காரங்க எல்லாம் இனிமே இந்த குழந்தைங்களுக்கு யாரும் இல்ல, உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி அவங்க மாமா கிட்ட சொல்லுவாங்க. அப்ப அவங்க மாமா என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட ஏற்கனவே ஏகப்பட்ட கடன் எல்லாம் இருக்குது, இவங்க 2 பேரும் பொண்ணுங்களா இருக்கிறாங்க, இவங்க 2 பேரும் கூட்டிட்டு போய் வச்சு நான் என்னத்த பண்ணுவேன், வேணா இவங்க அம்மாவோட நகை சொத்து எல்லாம் இருக்குது இல்ல, அதெல்லாம் கொடுங்க, நான் என் கடனையும் அடைச்சிட்டு இவங்களையும் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அந்த நகையவும் அவங்க மாமா வைஃப் போய் எடுத்துட்டு வந்துருவாங்க. அப்ப வைஜெயந்தி அக்கா தான் போய் அந்த நகையை வாங்கிட்டு, இது எங்க அம்மாவோட நகை, அம்மாவோட ஞாபகமா நாங்களே வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை வாங்கிக்கிட்டு கீதாவையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த வீட்டுல இருந்து கிளம்பி வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் போய் 2 பேரும் அனாதாசிரமத்துல சேர்ந்து வைஜெயந்தி நல்லா படிச்சு கீதாவையும் படிக்க வச்சு இப்ப 2 பேரும் இந்த அளவுக்கு வந்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் நினைச்சு பாத்துக்கிட்டு கீதா அவங்க அம்மாவோட நகைங்களை எடுத்துக்கிட்டு அவங்க மாமாவை மீட் பண்றதுக்கு போறா. அங்க போனதும் அவங்க மாமா அந்த நகைங்களை வாங்கிக்கிட்டு 5 லட்சத்தை கொடுத்துறாரு. இனிமே இந்த நகையை பத்தி நீ நினைச்சு கூட பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இவளும் அழுதுகிட்டே அந்த பணத்தை வாங்கிட்டு வந்துடுறா. இப்ப 15 லட்சம் சேர்ந்துருச்சு. கிட்னாப்பர் கொடுத்த டைமும் வந்துருச்சு. அவன் என்ன சொல்றானா, உடனே மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போ அப்படிங்கிறான். இவ்வளவு மெட்ரோ ஸ்டேஷன் போறா, ஏர்போர்ட்டுக்கு ஒரு டிக்கெட் வாங்கு அப்படிங்கிறான். உடனே ஏர்போர்ட்டுக்கு ஒரு டிக்கெட் வாங்கி மேல ட்ரெயினுக்கு போறா. கூட விஸ்வாலாம் வரல, இவன் மட்டும் தனியா தான் போறா. மேல போகும்போதே அங்க ஒரு ட்ரெயின் நின்னுகிட்டு இருக்கு. உடனே அவன் போய் ட்ரெயின்ல யார சொல்றான், இவளும் போய் ஏறிக்கிறான். அவன் போனை கட் பண்ணவே இல்ல, போன்ல பேசிக்கிட்டே தான் வரான். ஒரு 2 ஸ்டாப் 3 ஸ்டாப் போகுது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாப்ல இங்கதான் நீ இறங்கணும், இறங்கு அப்படிங்கிறான். இவளும் டக்குன்னு இறங்கிக்கிறான். இறங்கினதுக்கு அப்புறம் அந்த டோர் க்ளோஸ் ஆகிற நேரத்துல திரும்ப அதே ட்ரெயின்ல ஏறு அப்படிங்கிறான். இவ்வளவு உடனே வேகமா போய் அதே ட்ரெயின்ல ஏறிக்கிறான். மறுபடியும் திரும்பவும் 2 ஸ்டேஷன் போகுது. திரும்ப அடுத்த ஸ்டேஷன்ல டோர் ஓபன் ஆனதும் இங்க இறங்கட்டுமா சார் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவன் எதுவுமே வாய் பேசாம இருக்கிறான், அமைதியா இருக்கிறான். கரெக்டா அந்த டோர் க்ளோஸ் ஆகிற நேரத்துல இந்த பேக் தூக்கி போடு அப்படிங்கிறான். இவளும் டக்குன்னு பேக் தூக்கி வெளியே போட்டுறா. டோர்
டோர் க்ளோஸ் ஆயிடுது, ட்ரெயினும் கிளம்பிடுது. இப்ப அப்படியே வெளியில ஒருத்தன் வந்து அந்த பேக் எடுக்கிறத காமிக்கிறாங்க. ஆனா அவன் மாஸ்க் போட்டிருக்கிறதுனால அவன் யார் என்னன்னு தெரியல. சரின்ட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். குழந்தைங்களை அனுப்புறேன்னு சொன்னானே, என்ன காணமேன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப விஸ்வா வந்து ஏதோ டிராக்கர் ஆன் பண்ண மாதிரி ஏதோ மொபைல்ல பாத்துக்கிட்டு இருக்கான். அது வந்து கீதாவுக்கு தெரியல. இவன் இந்த பக்கம் நின்று அதை செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப கீதாவுக்கு திரும்பவும் கிட்னாப்பர் கிட்ட இருந்து போன் வருது. உடனே நீங்க கேட்ட பணத்தை தான் நாங்க கொடுத்துட்டோம்ல, ஏன் குழந்தைங்களை அனுப்பல, குழந்தைங்களை உடனே அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி கீதா சொல்றா. அப்ப கிட்னாப்பர் வந்து நீ ரூல் பிரேக் பண்ணிட்ட, டிராக்கர் யூஸ் பண்ணிட்டீங்க, நீ யூஸ் பண்ணாலும் மத்தவங்க யூஸ் பண்ணாலும் ஒண்ணுதான், ரூல் பிரேக் பண்ணிட்ட, அதனால குழந்தைங்களை என்னால விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். இங்க கீதா விஸ்வாவை பிடிச்ச பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்கா. உனக்கு அறிவு இல்லையா கொஞ்சம் கூட, நான் குழந்தைங்களை காணான்னு எவ்வளவு பயந்து போயிருக்கேன், கடைசி நேரத்துல வந்து இப்படி பண்ணிட்டேன், இப்ப அவன் குழந்தைங்களை என்ன பண்ண போறானோ ஏது பண்ண போறானோ ஒன்னும் தெரியல அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கா. அதுக்கு விஸ்வா வந்து நம்ம உடனே போலீஸ்ல சொல்லலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா இவ இன்னும் டென்ஷன் ஆகி கோவத்துல அந்த போனை தூக்கி போட்டுறா. போன் உடைஞ்சிருது. கிட்னாப்பர் போன் பண்ணா என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன் எடுத்து சரி பண்றதுக்கு பாப்பாங்க. அப்ப பேபியோட போனுக்கு அந்த கிட்னாப்பர் போன் பண்றான். எனக்கு திரும்பவும் 15 லட்சம் வேணும், நைட்டு 7:20க்குள்ள அந்த அமௌண்ட் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இவளுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. என்னால அமௌண்ட் ரெடி பண்ண முடியல சார், என்கிட்ட அமௌண்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, உனக்கு குழந்தைங்க வேணும்னா நீ அமௌண்ட் ரெடி பண்ணி தான் ஆகணும், இல்லன்னா குழந்தைங்களை கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறான். குழந்தைங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்க, அமௌண்ட் நான் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறா. சொல்லிட்டால தவிர எங்க போய் கேக்குறதுன்னு தெரியல. இவங்க அக்கா வந்து ஒரு கிரிமினல் லாயர் இல்லையா, நிறைய பேர் கூட பழகி இருப்பாங்க, நிறைய பேரோட போன் நம்பர்ஸ் எல்லாம் டைரியில எழுதி வச்சிருப்பாங்க. அந்த டைரி எடுத்து ஒவ்வொரு நம்பரை டயல் பண்ணி அவங்க கிட்ட எல்லாம் அமௌண்ட் கேட்டு பாக்குறா. கடைசியில ஒரு எம்எல்ஏ போல இருக்கு, அவருக்கு போன் பண்ணி பேசிட்டு அவர் வர சொல்லியிருப்பாரு போல. அவங்க வீட்டுக்கு கிளம்பி போறா. அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி, நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இமீடியட்டா 15 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. எனக்கு வைஜெயந்தி மேடம் எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அவங்க என் கேஸ் ஜெயிச்சு கொடுத்ததுனாலதான் இப்ப நான் எம்எல்ஏவா இருக்கேன், நான் வைஜெயந்திக்காக இது கூட செய்ய மாட்டேன்னா என்ன, உனக்கு எவ்வளவு வேணுமோ சொல்லுமா நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 15 லட்சத்தை எடுத்துட்டு வர சொல்றாரு. அமௌண்ட்டையும் பேக்ல போட்டு எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஆனா கடைசியில அவர் என்ன சொல்றாருன்னா, நீ உங்க அக்காவுக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பணத்தை எடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அக்காவுக்கு போன் போட்டா போக மாட்டேங்குது, எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னா அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. உங்க அக்கா ஒரு பேச்சு சொல்லட்டும், அதுக்கப்புறம் நீ எடுத்துட்டு போ அப்படிங்கிறாரு. ஆனா அது அவளால முடியல. சரின்ட்டு திரும்பி வந்துடுறா. பைக்ல வந்துகிட்டு இருக்கும்போது விஸ்வாவோட பைக் ஏதோ மக்கர் பண்ணுது. அதனால கீதாவை அந்த இடத்துல வெயிட் பண்ண சொல்லிட்டு வேற ஒருத்தர்கிட்ட லிஃப்ட் கேட்டு மெக்கானிக் ஷெட்டை தேடி போறான். கீதாவும் விஸ்வாவுக்காக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்ப யாரோ ஒரு ஆளை போலீஸ் துரத்திட்டு வராங்க. அவனும் ஓடி வந்து தள்ளுவண்டி மாதிரி இருக்கு, அந்த தள்ளுவண்டி பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறான். அம்மா யாராவது வந்து கேட்டா நான் இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த வண்டி பின்னாடி ஒளிஞ்சிக்கிறான். அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து இங்க யாராவது வந்தாங்களா அப்படின்னு கேட்டா அவ அதுக்கு வாயே பேச மாட்டேங்கிறா. சரின்ட்டு போலீஸ்காரங்களா அந்த பக்கம் தேடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வண்டிக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறவரு கீதா கிட்ட வராரு. சொன்ன வாக்குறுதியை காப்பாத்தல, சொன்னதை செய்யலன்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ மேல செருப்படுத்தி வீசிருப்பாரு போல. அதனால இவரை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. இதை கீதா கிட்ட சொல்லிட்டு என் பொண்ணுக்கு நாளைக்கு பிறந்த நாள், ஒரு 1000 ரூபாய் இருந்த குடும்பம், என் பொண்ணுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும், என் போன் தொலைஞ்சிருச்சு, கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் நான் ஜிபே பண்ணிடுறேன் அப்படிங்கிறான். இவ ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கா. இவ கத்துற அந்த ஆளை புடிச்சுக்கிட்டு, இங்க பாருங்க நான் ஏற்கனவே நிறைய பிரச்சனையில இருக்கிறேன், தேவையில்லாம என்கிட்ட வந்து அதிகம் பேசிட்டு இருக்காதீங்க, தயவு செஞ்சு போங்க அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கான். எனக்கு 1000 ரூபாய் மட்டும் இருந்தா கொடுமா, நான் உனக்கு அமௌண்ட் அனுப்பிடுறேன், ஒரு செக் எடுத்து கொடுத்து இந்த செக்கை வேணா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். கரெக்டா அந்த நேரத்துல விஸ்வா வந்துடுறான். அவங்கிட்ட 1000 ரூபாய் வாங்கி அந்த மனுஷங்கிட்ட கொடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்ப அந்த போலீஸ் வந்து இவரை பார்த்துட்டு இவரை பிடிக்கிறதுக்காக ஓடி வராங்க. அப்ப அவர் கீதா கையில ஒரு செக் இருந்தா அந்த செக்கை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு செக்கை கொடுத்துட்டு ஓடிடுறாரு. அந்த செக்கை பார்த்ததுக்கு அப்புறம் இவளுக்கு ஒரு ஐடியா வருது. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க அக்கா கையெழுத்த ஒரு டைரியில போட்டு போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. கையெழுத்த பர்ஃபெக்டா போட்டு பழகிட்டு ஒரு செக்ல இவளுக்கு எவ்வளவு அமௌண்ட் தேவையோ அதை ஃபில் பண்ணி அக்காவோட கையெழுத்த இவளே போட்டு பேங்க்குக்கு எடுத்துட்டு போறா. இவ போறதுக்குள்ள பேங்க் க்ளோஸ் ஆயிருக்கும். ரிட்டையர்ட் போலீஸ் ஆபீசர் இருக்காருல்ல, அவரோட வைஃப் தான் இந்த பேங்க்ல மேனேஜரா இருக்காங்க. உடனே அவங்களுக்கு போனை போட்டு நான் பேங்க்குக்கு பணம் வித்ட்ரா பண்ண வந்தேன், ஆனா அதுக்குள்ள பேங்க் க்ளோஸ் ஆயிடுச்சு, எனக்கு ஏதாவது பணம் அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. பேங்க் ஸ்டாஃப் கிட்ட போன் பண்ணிட்டு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வச்சிடறாங்க. அப்போ வந்து போலீஸ் ஆபீசர் என்ன பிளான் பண்றாருன்னா, பேங்க்ல பணம் இப்ப எடுக்க முடியாது, வேற யார்கிட்டயோ பணம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இருக்கிற பணத்தையே கொடுப்போம், 10% கமிஷன் கேக்குறாங்கன்னு சொல்லி அந்த கமிஷன் பணத்தை நாமளே ஆட்டை போட்டுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாங்க. அதுக்கப்புறம் கீதாவுக்கும் போன் பண்ணி உனக்கு ஓகேனா இப்ப பணம் அரேஞ்ச் பண்ணி தர சொல்றேன், இல்லன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு திங்கக்கிழமை லோக்கல் ஹாலிடே, செவ்வாய்க்கிழமை தான் அமௌண்ட் எடுக்க முடியும், நீ செவ்வாய்க்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணி பணத்தை வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த மேடம் சொல்லிடுறாங்க. கமிஷன் போனாலும் பரவாயில்ல, எனக்கு கிடைக்கிற அமௌண்ட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போனா அவங்க வீட்டுல இருக்கிற பணத்தையே யாருக்கிட்டயே வாங்கின மாதிரி டிராமா பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இவளும் வாங்கிட்டு இவளோட பிளாட்டுக்கு வந்துடுறா. 1.5 லட்சம் ரூபாய் கம்மியா இருக்கு, இது நாம எப்படி புரட்டுறதுன்னு மண்டை உருட்டிட்டு இருக்காங்க. பேபி என்ன சொல்றான்னா, அவ ஏதோ சீட்டு போட்டு இருந்திருப்பா போல 2 லட்சத்துக்கு, அந்த அமௌண்ட் நான் கேட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்து கொடுக்குறா. இப்ப அந்த கிட்னாப்பர் போன் பண்ணி என்ன சொல்றான்னா, உங்க அக்காவோட கார் எடுத்துக்கிட்டு லேக்குக்கு பின்னாடி வா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எனக்கு கார் ஓட்ட தெரியாது அப்படின்னு கீதா சொல்றா. கார் ஓட்ட தெரியாதுன்னா உன் டிரைவர் இருக்கான்ல, அவனை கூட்டிட்டு வா, வேற யாரும் உன் கூட வரக்கூடாது, டிரைவரை மட்டும் தான் கூட்டிட்டு வரணும், எந்த ரூலும் பிரேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனா கிட்னாப்பர் சொல்லிடுறான். குழந்தைங்க உங்ககிட்ட தான் இருக்குதுங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் வேணும், அப்பதான் நான் பணம் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி கீதா சொல்றா. அதுக்கு கிட்னாப்பர் வந்து உனக்கு ஆதாரம் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வெப்சைட்டை கொடுத்து அதை ஓபன் பண்ணி பார்க்க சொல்றான். இவளும் போய் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல குழந்தைங்களை இவன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான வீடியோ வருது. இந்த ஆதாரம் போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா
அப்படிங்கிற மாதிரி கிட்னாப்பர் கேட்டுக்கிட்டு இருக்கான். தயவு செஞ்சு குழந்தைங்களை எதுவும் பண்ணிடாத, நீ கேட்கற பணத்தை நான் கொண்டு வந்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறா. கிட்னாப்பர் சொன்ன மாதிரி டிரைவரை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு அந்த லேக்கு கிட்ட போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அந்த அமௌண்ட்டை கார் டிக்கியில வச்சுட்டு டிக்கியை ஓபன் பண்ணி விட்டுட்டு தூரமா போயிருங்க அப்படிங்கிறான். அதே மாதிரி இவங்களும் போய் ஒரு பாறைக்கு பின்னாடி நின்னுகிட்டு இருக்காங்க. இவங்க நின்னுகிட்டு இருக்கும் போது விஸ்வா எந்த பக்கம் இருந்து வந்தான்னு தெரியல, கரெக்டா இவங்க கிட்ட வந்துடுறான். 3 பேரும் அந்த கார் கிட்ட யாராவது வராங்களான்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப யாரோ அந்த கார் கிட்ட நிக்கிற மாதிரி தெரியுது. உடனே இவங்க 3 பேரும் வேகமா ஓடி போய் அவனை புடிச்சு, குழந்தை எங்கடா வச்சிருக்க, குழந்தை எதுக்கடா கடத்தணும்னு சொல்லி அவனை அடிச்சா அவன் வந்து போலீஸ் போல இருக்கு. விஸ்வாவோட போலீஸ் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் தான் அனுப்பி வச்சிருப்பான் போல. போய் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா பண்ணுன்னு சொல்லி அனுப்பி வச்சிருப்பான் போல. சரி, கார்ல வச்ச அமௌண்ட்டை எடுத்துட்டாங்களான்னு போய் பார்த்தா அந்த அமௌண்ட் ஆல்ரெடி எடுத்திருக்காங்க. யார் வந்து எடுத்தா எப்படி எடுத்தான்னு எதுவுமே தெரியல. அந்த நேரத்துல கிட்னாப்பர் கிட்ட இருந்து கீதா கிட்ட திரும்பவும் போன் வருது. நீ திரும்பவும் ரூல் பிரேக் பண்ணிட்ட, உன் பக்கத்துல இருக்கிற 2 பேர் யாரு அப்படின்னு கேட்டா, விஸ்வா என் ஃப்ரெண்டு, அவர் வந்து விஸ்வாவோட ஃப்ரெண்டு அப்படின்னா, இல்ல அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆளு அப்படிங்கிற மாதிரி கரெக்டா சொல்றான். இவன் எங்க இருந்து பாக்குறான், எப்படி தெரிஞ்சுக்கிறான்னு எதுவுமே தெரியல. நீ ரூல் பிரேக் பண்ணதுனால திரும்பவும் எனக்கு 15 லட்சம் வேணும், 10-20க்குள்ள எனக்கு இந்த அமௌண்ட் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். இவளுக்கு இங்க பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. இது வரைக்கும் 2 தரம் கொடுத்த 15 லட்சத்துக்கே எங்கெங்கயோ போய் யார்கிட்டயோ கெஞ்சி கூத்தாடி அந்த பணத்தை வாங்கினா, இப்ப திரும்பவும் 15 லட்சம்னா எங்க போய் கேட்கறது, யார்கிட்ட கேட்கறது, யார் நமக்கு இந்த அமௌண்ட் தருவா, அக்காவுக்கு போன் பண்ணாலும் ரீச் ஆக மாட்டேங்குது, நான் யார்கிட்ட போய் கேட்பேன்னு சொல்லிட்டு இவ பயங்கரமா அழுவுறா. அப்ப விஸ்வா என்ன சொல்றான்னா, அந்த அமௌண்ட்டை நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அங்க போனா அவங்க பேரண்ட்ஸ்க்கு இவளை பத்தி தெரியாது இல்லையா, கீதாவை அவங்களுக்கு எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சு அவளை பத்தின எல்லா டீடைல்ஸும் பேரண்ட்ஸ் கிட்ட விஸ்வா சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் சொல்லிட்டு இப்ப என்ன பிரச்சனை, எதுக்காக பணம் தேவைப்படுது அப்படிங்கறதையும் சொல்றா. இதெல்லாம் கேட்டுட்டு விஸ்வாவோட அப்பா, ஸ்டோரி சூப்பரா இருக்கு அப்படிங்கிறாரு. அவ எவ்வளவு பெரிய பிரச்சனை சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ என்ன ஸ்டோரின்னு சொல்றேன்னு அவங்க அப்பா கிட்ட கேட்டா, குழந்தை உண்மையாலுமே காணாம போயிருந்தா அவ போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்க வேண்டியதானே, ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகல, குழந்தை எங்கேயும் போல, அவகிட்ட தான் இருக்கு, அவ தான் குழந்தைய கடத்தி வச்சுக்கிட்டு டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கா, உன் முன்னாடியே கிட்னாப்பர் கிட்ட பேசுற மாதிரி அழுகிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி வாய்க்கு வந்தபடி என்னென்னமோ சொல்லிடுறாரு. விஸ்வா வந்து கீதாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறான். அவ அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல, அவளை தப்பா பேசாதீங்க, அவ ஏற்கனவே பிரச்சனையில இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி விஸ்வா சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு உடனே அவங்க அப்பா என்ன சொல்லிடுறாரு, உனக்கு நாங்க வேணும்னா ஒழுங்கா வீட்டுல இரு, இல்ல அவ தான் வேணும்னா அவ கூட போயிரு அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லிடுறாரு. அவர் இவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறம் கீதாவால அந்த இடத்துல நிக்க முடியல, அப்படியே வெளியில வந்துடுறா. அவ வெளியில வர இவர் உள்ள என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, 2 பொம்பளைங்க ஆம்பளை துணையே இல்லாம இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கன்னா எங்க போயிருப்பாளுங்க, என்னென்ன பண்ணிருப்பாளுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு அழுதுகிட்டே வெளியில வந்துடுறா. இப்ப அடுத்து எங்க போறதுன்னு தெரியாம போய்கிட்டு இருக்கா. இந்த நேரத்துல இவ்வளவு நேரம் காணாம போயிருந்த அந்த குழந்தையை காட்டுறாங்க. அந்த குழந்தை ஏதோ ஒரு ரூம்ல இருந்து எந்திரிச்சு டோர் கிட்ட வரான். நான் சித்தியை பார்க்கணும், சித்தி கிட்ட கூட்டிட்டு போங்க, சித்தியை நான் பார்க்கணும்னு சொல்லி போய் அந்த கதவை தட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப வெளியில இருந்து யாரோ ஒரு லேடி தான் வந்து அந்த ரூமை ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணி உள்ள வந்து காட்டுறாங்க பாருங்க. பார்த்தா நம்ம வேலைக்கார பொண்ணு பேபி இருக்கால, அவதான் குழந்தைய கடத்திருக்கா. பக்காவா பிளான் பண்ணி குழந்தைங்களை கடத்திருக்கா. குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி குழந்தைங்க ஒளிஞ்சு விளையாண்டுட்டு இருந்திருப்பாங்கல்ல, அப்பா வந்து இந்த பேபி ஐடியா பண்ணிருப்பா. இப்ப உங்க சித்தி உங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க, திரும்பவும் சூப்பரா விளையாண்டு சித்தியை தோக்கடிப்போம் அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்க கிட்ட பேசிட்டு இருந்திருப்பா. அதுக்கப்புறம் குழந்தைங்க படியில இருந்து இறங்கி வரும்போது இவதான் வேற பிளாட்டுக்கு வேலைக்கு போறேன்னு சொல்லியிருந்தால, அப்ப குழந்தைங்களை இந்த பிளாட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் மயக்க மருந்த மூக்குல வச்சு 2 பேரையும் மயக்கம் அடைய வச்சுட்டு இங்க வந்து கீதா கூட குழந்தைங்களை தேடுற மாதிரி தேடிட்டு இருந்திருக்கா. இவ அந்த குழந்தைங்களை கொண்டு போய் வச்சிருக்கிற பிளாட் எதுன்னு பாத்தீங்கன்னா 505, 1 வருஷமா பூட்டியே இருக்கு. இந்த பிளாட் பக்கத்துல யார் வந்தாலும் பிரசிடென்ட் கண்டபடி திட்டுவாரு அப்படின்னு சொல்லி பாருல, அந்த பிளாட்ல தான் குழந்தைங்களை கொண்டு வந்து அடைச்சு வச்சிருக்கா. அந்த பிளாட்டுக்குள்ள இன்னொருத்தன இருக்கான். இவன் தான் குழந்தைங்களையும் பாத்துக்கிட்டு கீதாவுக்கும் போன் பண்ணி மிரட்டிட்டு இருப்பான். வைஜெயந்தி ஊருக்கு வர்றதுக்குள்ள கீதாவையும் கிட்னாப் பண்ணி வச்சுக்கிட்டு வைஜெயந்தி கிட்ட எவ்வளவு பணத்தை கறக்க முடியுமோ கறந்துக்கிட்டு குழந்தைங்க கீதா எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடும் அப்படிங்கறதா இவங்க பிளான். இப்ப கீதா வந்து கடைசி வாய்ப்பா அவளோட ஓனர்கிட்ட போய் கேட்போம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போறா. அங்க போய் அவர்கிட்ட எனக்கு ஒரு பிரச்சனை, இமிடியேட்டா 15 லட்சம் தேவைப்படுது, உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு கேட்டா, அவர் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு கேட்கிறாரு. காரணம் எல்லாம் கேட்காதீங்க, எனக்கு அமௌண்ட் வேணும் கொடுங்க, நான் அக்கா வர பார்த்து வாங்கி கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, உன்ன ஆபீஸ்ல நான் நிறைய வாட்டி பாத்திருக்கேன், ஆனா அப்பெல்லாம் எனக்கு எதுவும் தெரியல, இப்ப என் கண்ணுக்கு நீ ரொம்ப அழகா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கீதாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, கோவமா கிளம்பி வெளியில வந்துடுறா. டைம் வேற போய்கிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கிட்னாப்பருக்கு 15 லட்சம் கொடுக்கலனா குழந்தைங்களை காப்பாற்ற முடியாது. பணத்தை புரட்டுறதுக்கான எந்த ஒரு வழியுமே இவளுக்கு கிடைக்கல. அப்படியே அழுதுகிட்டே ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கா. அப்போ விஸ்வா வரான். பணம் தரேன்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அவங்க அப்பா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி அவளை காயப்படுத்தி அனுப்பிச்சிட்டாரு. இப்ப நீ ஏதாவது சொல்ல போறியா அப்படின்னு விஸ்வாவை பார்த்து கேட்டுட்டு இருக்கா. அப்போ விஸ்வா வந்து பணம் இருக்கிற பேக அவகிட்ட கொடுக்குறான். இந்த பணம் உனக்கு ஏது அப்படின்னு கேட்டா, கீதாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போகும்போது அவங்க அப்பா சொல்லிருப்பாருல, நாங்க வேணும்னா நாங்க சொல்ற மாதிரி கேட்டுட்டு ஒழுங்கா இரு, இல்ல அவதான் முக்கியம் அப்படின்னா இப்பவே கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லிருப்பாங்கல்ல. அதனால விஸ்வா என்ன பண்றானா, அவனுக்கு தேவையான பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு என்னோட ஷேரை நான் எடுத்துக்கிட்டேன், எனக்கு கீதா தான் முக்கியம், அவ இப்ப ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கா, அவ கூட நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருப்பான். இந்த பணத்தை கிட்னாப்பர்கிட்ட கொடுத்துட்டு குழந்தைங்களை எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைச்சிட்டு போவாங்க. அப்ப கிட்னாப்பர் போன் பண்ணி என்ன சொல்றானா, பணத்துக்காக அலைஞ்சு நீ ரொம்ப டயர்டா இருக்க, அதனால இந்த வாட்டி பணத்தை உன் வீட்டு வேலைக்காரி கிட்ட கொடுத்து அனுப்பு, அப்படியே அந்த போனையும் அவகிட்ட கொடுத்து அனுப்பு, அப்பதான் நான் அவளை கான்டாக்ட் பண்றதுக்கு வசதியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிட்னாப்பர் சொல்லிடுறான். கிட்னாப்பரே வேலைக்காரி தாங்கிறது இன்னும் கீதாவுக்கு தெரியல இல்லையா, அதனால பணத்தை அவகிட்ட கொடுத்து நீ இதை எடுத்துட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்காக நான் போக மாட்டேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சீன் போட்டுட்டு இருக்கா. நீ எதுக்கும் பயப்படாம எடுத்துட்டு போ, உனக்கு அப்படி ஏதாவது பயமா இருந்துச்சுன்னா எனக்கு போன் பண்ணு, நாம பேசிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அனுப்புறா. சரின்ட்டு
சரின்ட்டு அவளும் பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த போனையும் வாங்கிக்கிட்டு கிளம்பி வரா. ஒரு பொட்டி கடைக்கிட்ட போய் அவளோட ஆள் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவங்கிட்ட அந்த பணத்தை கொடுத்துட்டு அந்த கடையிலேயே உட்காந்து ஒரு தம்மை வாங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கா. கீதாவுக்கும் போனை போட்டு அப்பப்ப ரொம்ப பயந்த மாதிரி பேசிட்டு இருக்கா. அம்மா, அவன் ஒரு குப்பை தொட்டியில அந்த பணத்தை போட சொல்றான், நான் என்னமா பண்ணட்டும், போட்டுட்டுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கிறா. ஒவ்வொன்னும் அவளை கேட்டு கேட்டு செய்யற மாதிரியே பேசிட்டு இருக்கா. நான் வேணா பணத்தை யார் எடுத்துட்டு போறான்னு பாத்துட்டு அவங்களை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போய் அவனை பிடிச்சிருட்டுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கிறா. அதுக்கு கீதா வந்து நீ ஒன்னும் பண்ண வேணாம், பணத்தை மட்டும் அவன் சொல்ற இடத்துல வச்சுட்டு நீ கிளம்பி வந்துகிட்டே இரு அப்படின்னு சொல்லிடுறா. இவ்வளவு சரிமான்னு சொல்லிட்டு போனை வச்சிடறா. இப்ப அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. கீதா பால்கனில குழந்தைங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப கிட்னாப்பர் கிட்ட இருந்து போன் வருது. கீதா என்ன கேக்குறா, நீ சொன்ன மாதிரி நான் பணத்தை கொடுத்துட்டோம், இந்த வாட்டி எந்த ரூல் பிரேக்கும் பண்ணல, தயவு செஞ்சு குழந்தைங்களை கொடுத்துரு, குழந்தைங்களை ஒண்ணும் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அதுக்கு அந்த கிட்னாப்பர் என்ன சொல்றானா, உன் அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியில இன்னும் 2 நிமிஷத்துல கார்பரேஷன் குப்பை வண்டி கிராஸ் ஆகும், அந்த வண்டியில குப்பைங்களோட குப்பையா உன் அக்கா குழந்தைங்க இருக்காங்க, நீ போய் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். இவ்வளவு வேகமா ஓடி அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியில போனா கரெக்டா அந்த கார்பரேஷன் வண்டி வருது. அந்த வண்டியை மறிச்சா அவன் திட்டுறான், ஏமா நீ சாகிறதுக்கு ஏன் வண்டி தான் கிடைச்சதா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்கான். அந்த வண்டியில ஏறி அந்த குப்பைங்க எல்லாம் கிளறி பார்த்தா குப்பைங்களுக்கு நடுவுல அந்த குழந்தை இருக்கான், பேச்சு மூச்சு இல்லாம இருக்கான். அவன் அப்படியே தூக்கி தட்டி பார்த்தா உயிர் இருக்கிற மாதிரி தெரியல. அவன் அப்படியே வாரி அணைச்சு அழுதுகிட்டு இருக்கா. அந்த நேரத்துல விஸ்வா வந்து கீதாவை எழுப்புறான். பார்த்தா அது கனவு. கண்ணு முடிச்சதும் விஸ்வா கிட்ட பசங்களை எதுவும் பண்ணிருக்க மாட்டான்ல, பசங்களை கொண்டு இருக்க மாட்டான்ல அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. இப்பதான் அந்த பேபி அபார்ட்மெண்ட்டுக்கு திரும்ப வரா. கீழே செக்யூரிட்டி டிரைவர் எல்லாமே இருக்காங்க. விஸ்வாவும் கீதாவும் போய் அவகிட்ட கேக்குறாங்க, அந்த கிட்னாப்பர் யாருன்னு பாத்தியா, என்ன சொன்னா, ஏதாவது சொன்னானா, குழந்தைங்களை பத்தி ஏதாவது சொன்னானா, குழந்தைங்களை எப்ப தரேன்னு சொன்னா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இவ ரொம்ப ரிலாக்ஸா இருக்கா. அந்த செக்யூரிட்டி என்ன பண்றான், இந்த காஃபி குடின்னு சொல்லி கொடுக்குறான். பேபியும் அதை வாங்கி டென்ஷன் ஆகாதீங்க, இந்தாங்க காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கீதா கிட்ட காஃபி கொடுக்குறா. நான் இங்க எவ்வளவு டென்ஷன்ல கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன காஃபி குடின்னு சொல்றேன்னு சொல்லி புடிச்சு தட்டி விடுறா. அப்ப அந்த காஃபி வந்து டிரைவரோட சட்டையில சிந்திருது. நான் தான் அவனை பார்க்கவே இல்லைன்னு சொல்றேன், நீங்க ஏமா இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க அப்படிங்கிற மாதிரி பேபி சொல்லிட்டு இருக்கா. வைஜெயந்தியை கூப்பிடுறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போகணும், இந்த நேரத்துல சட்டையெல்லாம் இப்படி கரையாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி டிரைவர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு செக்யூரிட்டி வந்து என் ரூம்ல என் சட்டை இருக்கு, நீ வேணா போய் அதை எடுத்து போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி செக்யூரிட்டி சொல்றாரு. டிரைவரும் அந்த சட்டையை மாத்துறதுக்காக போயிடுறாரு. அப்ப கீதா எதையோ யோசனை பண்ணிக்கிட்டே இந்த பக்கம் வருவா. அப்ப அந்த டிரைவர் சட்டையை மாத்துறதுக்காக கழட்டுவாரு இல்லையா, அப்ப அவர் கையில ஒரு டாட்டூ இருக்கிறத பாக்குறா. அந்த டாட்டூவை இவ எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கும். விஸ்வா கிட்ட இந்த டாட்டூவை காமிக்கிறா. அது எங்கேயாவது உனக்கு பார்த்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டா அவன் எனக்கு தெரியல, நான் பாக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்பதான் கீதா வந்து போன்ல ஒரு போட்டோ எடுத்து காமிக்கிறா. அந்த போட்டோ வந்து ஏற்கனவே குழந்தைகளை கிட்னாப் பண்ண கிட்னாப்பர், அந்த கிட்னாப்பரோட கையில அதே டாட்டூ இருந்திருக்கும். அதனால இவங்களுக்கு என்ன டவுட் வருதுன்னா, கிட்னாப்பருக்கும் இந்த டிரைவருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு, ஏன்னா 2 பேரும் ஒரே மாதிரி டாட்டூ போட்டுருக்காங்க, அதனால ஏதோ சம்பந்தம் இருக்கு, நாம இதை விடக்கூடாது, எப்படியாவது கிருஷ்ணய்யாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கீதா என்ன பண்றானா, ரொம்ப பதட்டமா போய் கிருஷ்ணய்யா சீக்கிரம் வாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல 2 குழந்தைங்களோட பாடி இருக்கா, நம்மள வந்து செக் பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறா. அப்பயும் அந்த டிரைவர் சொல்லுவாரு, அது நம்ம குழந்தைங்களா இருக்காதுமா, நீ டென்ஷன் ஆகாதுன்னு சொல்றாரு. இல்ல ஸ்டேஷன்ல கூப்பிடுறாங்க, நம்ம போய் ஒரு வாட்டி பாத்துட்டு வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த டிரைவரை கூப்பிட்டுட்டு போறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் டிரைவர் வெளியே தான் நிக்கிறாரு. விஸ்வாவும் கீதா மட்டும் உள்ள போறாங்க. இங்க உள்ள விஸ்வாவோட ஃப்ரெண்டு கார்த்திக் இருக்காருல, போலீஸ் ஃப்ரெண்டு, அவர் தான் இருக்காரு. அவர்கிட்ட அந்த போட்டோவை காமிச்சு கீதா பேசிட்டு இருக்கக்குள்ள எம்எல்ஏவை செருப்புல அடிச்சதுக்காக போலீஸ் துரத்தி புடிச்சிருப்பாங்கல்ல, அவன் ஜெயில இருக்கான். நீங்க கொடுத்த 1000 ரூபாயில என் பொண்ணுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படிங்கிற மாதிரி தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். அப்ப போலீஸ் ஃப்ரெண்ட் வந்து இவனை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா, இவன் யாருன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி கீதா சொல்றான். என்னமா அதுக்குள்ள மறந்துட்டீங்க, நீங்க தானே எனக்கு 1000 ரூபாய் கொடுத்தீங்க அப்படிங்கிறான். அதுக்கு கீதா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறா. 1000 ரூபாய் கொடுத்தேன், அதுக்கு என்னங்க, இப்போ நான் ஏற்கனவே ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கிறேன் அப்படின்னு கடுப்பா பேசிட்டு போலீஸ் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து அந்த போட்டோவை காமிச்சு, இந்த கிட்னாப்பர் கையில இருக்கிற அதே டாட்டூ எங்க டிரைவர் கையிலயும் இருக்கு, அதனால எங்க டிரைவர் மேல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, நீங்க ஒரு வாட்டி அவரை கூப்பிட்டு விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி கீதா சொல்றான். சரின்ட்டு அந்த டிரைவரை உள்ள கூப்பிடுறாங்க. அவரும் உள்ள வராரு. உள்ள வந்த உடனே அந்த 1000 ரூபாய் பார்ட்டி இருக்கால, அவன் வந்து அந்த டிரைவரை பார்த்த உடனே, டேவிடனா என்ன இங்க என்ன கூட்டிட்டு போறதுக்காக வந்தியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். டேவிட்னு சொன்னது உங்களுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு, ஏன்னா இவர் பேர் கிருஷ்ணய்யா, இவரை எப்படி அவன் டேவிட்னு கூப்பிடுறான்னு தெரியல, நீ டேவிடா கிருஷ்ணய்யாவான்னு நான் கண்டுபிடிக்கிறேன், முதல்ல சட்டையை கலட்டுன்னு சொல்லி சட்டையை கலட்டி பார்த்தா கையில அந்த டாட்டூவை பார்த்துட்டு, எதுக்கு இந்த டாட்டூவை கையில போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டா அதுக்கு வாயே பேச மாட்டேங்கிறாரு. கீதாவும் டிரைவர் கிட்ட, நாங்க உங்களை மலையாட்டம் நம்பிக்கிட்டு இருந்தோம்ல, எங்களுக்கு எப்படி துரோகம் பண்றதுக்கு உங்களுக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி டிரைவரை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. எதுக்குமே அந்த டிரைவர் வாய் பேசாம அமைதியா தான் இருக்காரு. அவங்களும் லத்திய வச்சு அந்த டிரைவரை பயங்கரமா அடிக்கிறாங்க. அவரால் வழி தாங்க முடியல. நான் சொல்லிடுறேன் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. 4 மாசத்துக்கு முன்னாடியே இவரோட குழந்தைங்களையும் கிட்னாப் பண்ணிட்டாங்களாம், நாங்க சொல்றதை செய்யலன்னா குழந்தைங்களை கொன்றுவோம் அப்படின்னு மிரட்டி இருக்காங்க. அவங்க தான் வைஜெயந்தி ஃபேமிலியோட டீடைல்ஸையும் கேட்டிருப்பாங்க. 2வது வாட்டி 15 லட்சம் எடுத்துட்டு கார்ல போயிருப்பாங்கல்ல, அந்த பணத்தை எடுத்து தூரமா தூக்கி வீச சொல்லி அந்த டிரைவருக்கு அந்த கிட்னாப்பர் சொல்லியிருப்பான். இந்த டிரைவர் தான் அந்த பணத்தை தூக்கி தூரமா போட்டிருப்பாரு. கிட்னாப்பர் சொல்றதெல்லாம் செஞ்சாதான் என் குழந்தைங்களை விடுவேன்னு சொன்னா, ஒரு வாட்டி அவன் சொன்ன வேலையை செய்யலன்னு சொல்லி குழந்தையோட விரலை கட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிட்டான், அதனாலவே அவன் சொல்ற வேலையெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் பயங்கரமா கதறி அழுதுகிட்டு இருக்காரு. சரி, உன் வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, அந்த 1000 ரூபாய் பார்ட்டி வந்து என் வீட்டுக்கு பக்கத்துல தான் அவங்க வீடு இருக்கு, நாங்க 2 பேரும் ஒன்னாதான் நைட்ல சரக்கடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். போலீஸ் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, கீதாவையும் விஸ்வாவையும் நீங்க 2 பேரும் போய் டிரைவரோட வீட்டை செக் பண்ணுங்க, நமக்கு ஏதாவது குழு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி கீதாவும் விஸ்வாவும் கிளம்பி போறாங்க. கார்ல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு தள்ளு வண்டி
கிட்ட இவங்க பணம் கொடுத்த அந்த பேக ஒருத்த மாட்டிக்கிட்டு நிக்கிறான். அவன் யாரு என்னன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு கிட்ட போனா அபார்ட்மெண்ட்ல சிசிடிவி இன்சார்ஜா இருப்பான்ல அவன் நின்னுட்டு இருக்கான். இந்த பேக் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னு கேட்டா அவன் உடனே தெரிச்சு ஓடுறான். விஸ்வாவும் விடல, அவனை துரத்திட்டே ஓடிட்டு இருக்கான். இங்க கீதாவுக்கு ஒண்ணும் புரியல. இவ ஒரு பக்கம் தேடி போறா. அந்த இன்சார்ஜ ரொம்ப தூரம் விஸ்வா துரத்திட்டு வந்துட்டான். கீதா ஒரு இடத்துல போய் ஒருத்தர்கிட்ட விசாரிக்கிறா. இங்க டிரைவர் கிருஷ்ணய்யாவோட வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி யாரையும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அப்புறம் டேவிடோட வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா ஓ டிரைவர் டேவிடா, அந்த வீடுதான், அப்படியே போங்க, ரைட்ல போங்க, லெஃப்ட்ல போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்ரஸ் சொல்றாரு. இவ்வளவு அதை ஃபாலோ பண்ணி அந்த வீட்டையும் கண்டுபிடிச்சிடறா. அந்த வீட்டுக்குள்ள போனா லைட் இல்ல, எதுவும் இல்ல. போன் டார்ச் அடிச்சு பார்த்தா செவத்துல அந்த டிரைவர் கையில போட்டிருந்த அதே டேட்டூ இங்க படமா இருக்கு. அதை பாத்துக்கிட்டே கபோர்ட ஓபன் பண்ணி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணலான்ட்டு உள்ள பாக்குறா. உள்ள நிறைய குழந்தைங்களோட போட்டோஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கும் போது இவ பின்னாடி இருந்து தலையில யாரோ அடிச்சிடுறாங்க. அவ அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. இப்ப அப்படியே பிளாக் அவுட் ஆகுது. கீதா அப்படியே மெதுவா மயக்கம் தெளிஞ்சு கண்ணு முழிச்சு பாக்குறா. முன்னாடி யாரோ சேர்ல உட்காந்துருக்காங்க. அங்க உட்கார்ந்து இருக்கிறது பேபி தானே நமக்கு தெரியுது, ஆனா இவளுக்கு தெரியல. ஏன்னா அரை மயக்கத்துல இருக்கிறா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை முழிச்சு பாக்கும்போது இவளுக்கு பெரிய ஷாக்கு. நீ அப்படிலாம் பண்ணுன, நீயா குழந்தைங்களாம் கடத்தின அப்படின்னு கேட்டா அவ இவ்வளவு நாளா பேசிக்கிட்டு இருந்த டோனே வேற. இப்ப அவ பேசுற டோன் டோட்டலா சேஞ்ச் ஆகி பக்கா வில்லத்தனமா பேசுறா. அப்பதான் இன்னொரு ட்விஸ்ட் ஓபன் பண்றாங்க. அந்த டிரைவர் கிருஷ்ணய்யா பேபியோட அப்பா. நீ எப்பவும் அவ கூடவே இருந்து எங்க போறா வரா என்ன பிளான் பண்றா அப்படிங்கறதெல்லாம் நீ நோட் பண்ணி எங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பிளான் பண்ணிருப்பாங்க. எங்க அப்பாவை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டா என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைச்சியா? நீ கொடுத்த 50 லட்சத்துல ஒரு 5 லட்சத்தை தூக்கி போட்டு எங்க அப்பா வெளியில எடுத்திருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்பதான் இன்னொரு விஷயத்த காட்டுறாங்க. அந்த சிசிடிவி இன்சார்ஜ் இருக்கான்ல அவன் இந்த பேபியோட புருஷன். குழந்தை காணன் வரும்போது ஒயர்லாம் பிஞ்சு போச்சு, எலி கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிரு அப்படின்ட்டு இவங்க பிளான் பண்ணிருப்பாங்க. எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னையும் கடத்தணும்னு நினைச்சோம், நீயே வசமா மாட்டிக்கிட்ட. உங்க அக்கா எப்படி இன்னும் 1 மணி நேரத்துல வந்துருவா, அவகிட்ட 1 கோடி வேணும்னு கேட்டு புடுங்கிக்கிட்டு ஒன்னா குழந்தைங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு நாங்க எஸ்கேப் ஆயிருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே கீதா வேகமா அவகிட்ட போய் குழந்தைங்களை ஒண்ணும் பண்ணிடாத, அவங்களை கொன்றாத, என்ன வேணா கொன்னுக்கோ, ஆனா குழந்தைங்களை எதுவும் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அவ அதெல்லாம் காதுல வாங்குற மாதிரியே தெரியல. அப்ப கீதாவோட போனுக்கு விஸ்வா கால் பண்றான். அந்த போன் இப்போ பேபி கையில இருக்கு. அவ என்ன சொல்றானா, உன் ஆள் தான் கூப்பிடுறான், கடைசியா ஒரு வாட்டி அவங்ககிட்ட பேசிக்கோ அப்படின்ட்டு போனை கொடுக்குறா. அவளும் அட்டன் பண்ணி பேசினா. அங்க விஸ்வாவும் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டான். டிரைவர் தான் பேபியோட அப்பா, சிசிடிவி இன்சார்ஜ் தான் பேபியோட புருஷன், இவங்க எல்லாம் ஒரே ஃபேமிலி. அது மட்டும் இல்ல குழந்தைங்களை நான் கண்டுபிடிச்சிட்டேன், குழந்தைங்க இப்ப என் கையில தான் இருக்காங்க, நீ எதுக்கும் பயப்படாம இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் அங்க வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். போனை கட் பண்ணதும் பேபி கையில ஒரு உருட்டு கட்டை மாதிரி வச்சிருப்பா. அந்த கட்டையை புடுங்கி பேபிய பயங்கரமா போட்டு அடிக்கிறா. உங்க வீட்டடி எங்க வீட்டடிலாம் இல்ல, மரண அடி அடிக்கிறா பேபிய. அவளால எந்திரிக்க கூட முடியல. என் கூடவே இருந்துகிட்டு என்ன நடிப்பு நடிச்ச நீ அப்படின்னு சொல்லி அவளை போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல செக்யூரிட்டி உள்ள வரான். நான் தான் சொன்னேன்லமா இந்த வேலைக்காரி மேலதான் டவுட்னு நான் தான் அப்பவே சொன்னேன்ல, கேட்டீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ள வரான். உள்ள வரவன் கீழே கிடக்குற பேபி கிட்ட போய் அக்கா எந்திரிக்கா, எந்திரிச்சு அவளை ஏதாவது பண்ணுக்கா, எந்திரிக்கான்னு சொல்லி அவளை எழுப்புறான். இப்ப இன்னொரு ட்விஸ்ட் ஓபன் பண்றாங்க. இந்த செக்யூரிட்டி அந்த பேபியோட தம்பி. இவங்கிட்ட பேபி என்ன சொல்லிருப்பானா, நீ எப்பவும் கிரிக்கெட் மேட்ச் பாத்துக்கிட்டே இருக்கணும், அது மட்டும் இல்ல நீ நானும் எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிருப்பா. நீ கவலைப்படாதக்கா, உன்னை அடிச்ச இவள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியா கம்பியான்னு தெரியல அதை வச்சு கீதாவை குத்திடுறான். அதுக்கப்புறம் கீதாவும் சும்மா இல்ல, அவனையும் அடி அடின்னு அடிச்சு நொறுக்கிடுறான். ஏன்னா அவ்வளவு ஆதங்கம் வெறி, குழந்தைங்களை கடத்தி வச்சுக்கிட்டு என்ன டார்ச்சர் பண்ணாங்க. அந்த வெறி கோவம் மொத்தத்தையும் பேபி மேலயும் அந்த செக்யூரிட்டி மேலயும் காட்டுறா. அந்த நேரத்துல விஸ்வா கீதாவை பிடிச்சிக்கிறான். அவங்கள விட்டு போலீஸ் அவங்கள பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீதாவை கூப்பிட்டு வெளியில வந்துடுறான். இப்ப அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. பிளாட்ல விஸ்வா, கீதா, குழந்தைங்க, வைஜெயந்தி எல்லாரும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. டிவில நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஜெயில கைதிகளுக்கு நடுவுல ஏற்பட்ட தகராறுனால 5 பேர் உயிரிழந்துட்டாங்க. அவங்க 5 பேரும் ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அவங்க இந்த குழந்தைங்களை கடத்தி கொலை பண்ற கும்பல சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வைஜெயந்திக்கு போன் வருது. தாடி சீனு ஒருத்தன் ஜெயில இருந்துகிட்டு வெளியில எடுக்கிறதுக்காக ஆள் அனுப்பியிருப்பான்ல, அவன் தான் போன் பண்றான். என்ன மேடம் நியூஸ் பாத்தீங்களா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு வைஜெயந்தி நியூஸ் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், நான் சொன்ன மாதிரி செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. இப்பதான் தெரியுது அந்த 5 பேரையும் ஜெயிலே போட்டு தள்ள சொன்னது இந்த வைஜெயந்தி மேடம் தான். அப்பதான் அந்த தாடி சீனு நீங்க சொன்னதை நான் செஞ்சுட்டேன், அப்படியே என் கேஸ் அப்படிங்கிறாரு. அதுக்கு வைஜெயந்தி நாளைக்கு உன் கேஸை தான் எடுக்க போறேன், அடுத்த பண்டிகைக்கு நீ உன் ஃபேமிலியோட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. எல்லாருக்கும் இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு நல்ல கதையோட உங்களை மீட் பண்றேன். பாய்.